மீண்டும் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பு மிக காட்டமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய எல்லா படைகளையும் மீள் தயார் நிலையில் இருக்குமாறு சொல்லி இருக்கிறார். எந்த நேரத்திலும் நாங்கள் அமெரிக்காவை எதிர்த்து மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடர்வோம் என்கிற அச்சுறுத்தலாக அது மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அமெரிக்க அதிபரை நம்ம நம்ப முடியல. அவர் ஒவ்வொரு நாளும் முரண்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்றதுக்கு மாற்றமாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எனவே எனி டைம் நாம் ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டி வரும். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இஸ்ரேல்ல தொடர்ந்து பல பேரை இஸ்ரேல் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய விமானப்படையை சேர்ந்தவர்கள். அதை தாண்டி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 190வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய 40 நாட்கள் தொடர்ந்தேர்ச்சியான தாக்குதல்களும் ஈரானுடைய உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களும் உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருப்பது நமக்கெல்லாம் தெரியும். ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு மூடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சர்வதேச மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு எக்கானமிக் கிரைசிஸ் ஏற்பட்டிருப்பது, அதை தாண்டி எல்லா நாடுகளிலும் க்ரூட் ஆயிலுக்குரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பது என்று ஏகப்பட்ட சிக்கல்கள்ல எல்லா நாடுகளுமே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு நாளும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் ஈரானை மட்டுமல்ல சர்வதேசம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே எரிச்சல் அடைய செய்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்தும் பார்க்க முடியும். ஒரு அதிபராக இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு முரண்பாடாக ஒவ்வொரு நாளும் ஒளறி கொட்டக்கூடிய ஒரு ஆளை உலகத்தில் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்றைக்கு பிரேசிலுடைய அதிபர் அதை சொல்லியே மிக காட்டமாக ஒரு பதிலையும் சொல்லி இருக்கிறார் அமெரிக்க அதிபருக்கு எதிராக. ஏற்கனவே பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் பேசும்போது என்ன சொன்னார்னா, நீங்க கொஞ்சமா பேசுங்க, நிறைய பேசாதீங்க, எதையோ பேசி உளறிக்கிட்டு இருக்கிறீங்க, முரண்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உலகத்துக்கே இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்குன்னு அட்வைஸ் பண்ணி இருந்த நிலையில தான் தொடர்ந்து அவரு ஈரான் அதை சொன்னது, ஈரான் மண்டியிட்டது, ஈரான் கெஞ்சி கேட்டது, ஈரான் அப்படி பண்ணினதும் பாரு, அடுத்த நாள் அதற்கு முரணாக அவரே நடப்பாரு, ஹொர்முஸை நாங்க மொத்தமா கைப்பற்றிட்டோம் பாரு, அடுத்த நாள் ஈரான் இடத்துல எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது, ஈரான் இடத்துல கடற்படையே கிடையாது, ஈரான்ட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நாங்க தான் பாரு, ஆனா ஈரான்ட்ட கேட்டுக்கிட்டு தான் எல்லாரும் போகணுங்கிற நிலையை நம்ம உலகம் முழுவதும் பார்க்க முடியும். இப்படி மொத்த முரண்பாட்டின் உருவமாக மாறி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற நிலையில இன்றைக்கு மீண்டும் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பு மிக காட்டமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய எல்லா படைகளையும் மீள் தயார் நிலையில் இருக்குமாறு சொல்லி இருக்கிறார். எந்த நேரத்திலும் நாங்கள் அமெரிக்காவை எதிர்த்து மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடர்வோம் என்கிற அச்சுறுத்தலாக அது மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அமெரிக்க அதிபரை நம்ம நம்ப முடியல. அவர் ஒவ்வொரு நாளும் முரண்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்றதுக்கு மாற்றமாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எனவே எனி டைம் நாம் ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டி வரும். எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதையும் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி சொல்லியிருக்க கூடிய நிலையில ஈரானுடைய மக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கூட என்ன மனோநிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா, இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும். ஒன்றோ நிரந்தரமான யுத்த நிறுத்தம்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க, இல்லைன்னா அமெரிக்காவோட 2ல் 1 பார்த்துருங்க. ஏன்னா ஈரானியர்கள் எத்தனை ஆண்டுகளும் யுத்தம் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால அவர்கள் அதற்கு எப்பொழுதுமே வீரியத்தோடு பங்களிப்பு செய்வார்கள். அதனால அவர்களும் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய புதிய அறிவிப்பு உலகத்திற்கு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானை பற்றி இன்றைக்கு வெளியாகக்கூடிய மேலதிகமான செய்திகளை நம்ம பார்க்கும்போது, டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முரண்பட்டு பேசுகிற இந்த பேச்சுக்களும் ஈரான் எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய நிலையும், ஈரானுடைய கைதான் அப்பர் ஹேண்டாக இருக்கிறது, ஈரானுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது என்கிற மனோநிலையை ஈரானுக்கு மேலும் மேலும் உறுதியாகவே கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய பிரபல பேராசிரியராக இருக்கக்கூடிய முஸ்தபா கோஷேம் அவர்களிடத்தில் அல் ஜசீரா பேசியிருக்கிறது. அந்த செய்திகள் அல் ஜசீரா அரபு, அல் ஜசீரா ஆங்கில தளங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எனி டைம் ஈரானுடைய ஆயுதப்படைகள் அமெரிக்காவுக்கு எதிரான யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே நடந்ததை விட மிக பாரிய ஒரு தாக்குதலை ஈரானியர்கள் அமெரிக்கா மேலையும் இஸ்ரேல் மேலையும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் மேலையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற அதே நேரத்தில்
ஒவ்வொரு இரவும் தெருக்கல்ல லட்சக்கணக்கான மக்கள் இறங்குகிறார்கள், ஈரானுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். நீங்கள் இதற்கு நிரந்தரமான முடிவு காண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் சண்டையிட்டாலும் உங்களோடு நாங்கள் நிற்போம் என்று சொல்லுகிறார்கள். எனவே ஈரான் மிக வலிமையாகவும் மனத்திடகாத்திரத்தோடும் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் என்கிற மிக தெளிவான நிலையோடும் நிற்கிறதுனால அமெரிக்காவால் ஈரானை ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்திலேயே சமகாலத்தில் ஈரான்தான் அமெரிக்கா இவ்வளவு கேவலமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு பிரேசிலினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்னும் கேவலமான அமெரிக்க அதிபருடைய நடத்தைகளை உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக பார்சிலோனியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய முற்போக்கு தலைவர்களுடைய சர்வதேச மாநாட்டில் பேசும்போது பிரேசிலுடைய அதிபர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் உலகத்தை அச்சுறுத்துகிற ஒரு ட்வீட் அறிவிப்போடு அவர் எக்ஸ்ல அவருடைய சோஷியல் ட்ரூத் என்கிற பேஜில் தானே ஒவ்வொரு நாளும் இந்த எழுதி இருக்கிறாரு. இந்த அறிவிப்புகளை போட்டுக்கிட்டே இருக்கிறார். அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஜனாதிபதியினுடைய ட்வீட்டோட ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஜனாதிபதி அவருக்குரிய ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும், அவருக்குன்ற ஒரு கண்ணியம் இருக்கணும், அவருக்குன்ற ஒரு மரியாதை இருக்கணும், அவருக்குன்ற ஒரு தெளிவு இருக்கணும். ஆனால் காலையில் சொன்னதை இரவுல மாத்துறாரு, இரவுல சொன்னதை காலையில் மாத்துறாரு. இப்படியான உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய, யுத்தங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியினுடைய அறிவிப்புகளோடு ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழிக்க முடியாது. ஐநாவுல வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகள் இருக்கிறீர்கள் அமெரிக்காவோடு சேர்த்து. 5 நாட்டையும் சொல்றாரு. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ். இந்த 5 நாடுகள் அமெரிக்காவினுடைய அதிபர் தான் இந்த கிறுக்கு விளையாட்டுகளை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. மீதி 4 நாடுகள் தயவு செய்து ஒரு நல்ல முடிவை எடுங்க. இப்படியே நம்ம காலத்தை கடத்த முடியாது. ஈரானை அடிப்பேங்கிறாரு, ஈரானை அழிச்சிட்டோம்ங்கிறாரு, பிறகு ஈரான்ட்ட போய் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆளுக்கு என்ன நடந்திருக்குது, இந்த உலகத்துக்கு என்ன நடந்திருக்குதுங்கிற விதமாக இன்றைக்கு பிரேசிலுடைய அதிபர் மிக கேவலமாக அமெரிக்க அதிபரை பேசுகிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய நிலை அந்தோ பரிதாபமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இஸ்ரேல்ல தொடர்ந்து பல பேரை இஸ்ரேல் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய விமானப்படையை சேர்ந்தவர்கள். அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள கைதாகி இருக்கக்கூடியவங்கள்ல பல இராணுவ பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கான காரணம் என்னென்று கேட்டால், முதலாவதாக 1 மாதத்துக்கு முன்பதாக விமானப்படையைச் சேர்ந்த 2 பைலட்டுகளை அரெஸ்ட் பண்றாங்க இஸ்ரேலுடைய காவல்துறை. இந்த 2 பேரும் ஈரானுக்கு தகவல் வழங்கினார்கள் என்பதுதான் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது. ஈரானுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, முக்கியமான ரகசிய தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, மூத்த அதிகாரிகள் பற்றிய தகவல் தொடர்புகள். ஏன்னா இந்த வாட்டி இஸ்ரேல் வாங்கிய அடி வரலாற்றில் எப்பயுமே வாங்கலை. அது இந்த அவங்களுடைய சம்பவத்திலிருந்து நம்ம ஆச்சரியமாக புரிஞ்சு கொள்ள முடிகிறது. என்னன்னு கேட்டால், நிறைய அதிகாரிகளை இஸ்ரேல் இழந்திருக்கிறது, வெளியில எங்கேயுமே அறிவிக்கலை. நிறைய இடங்களை அவர்கள் அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது, வெளியில எங்கேயுமே சொல்லாம இருக்கிறாங்க. அவர்கள் இஸ்ரேலுடைய பாதிக்கு மேற்பட்ட பகுதிகளில் பலத்த அழிவுகள் ஏற்பட்டு இருக்கிறது என்கிற தகவல்கள் எல்லாம் ரகசியமாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எல்லா அழிவுகளுக்கும் பின்னணியாக ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று கேட்டால், இஸ்ரேலுக்குள்ளேயே, அதிலும் இஸ்ரேலுடைய இராணுவத்தில் உயர்மட்ட அதிகாரிகளையே விலை பேசி தட்டி தூக்கிட்டான். அவங்க மூலமாகத்தான் முழு தகவல்களையும் எடுத்திருக்கிறார்கள். எடுத்து இந்த தகவல்கள் மூலமாகத்தான் தாக்குதல்கள் மிக துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கு. இந்த வாட்டி ஈரானுடைய எந்த ஒரு ஏவுகணையும் வேஸ்டாக போகல என்கிற அளவுக்கு தாக்குதல் நடந்ததுனால ஏற்கனவே 2 பேர் 1 மாத காலமாக பலத்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற அதே நேரத்தில் மேலதிகமாக வான் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இன்னும் சில படையைச் சேர்ந்த படை வீரர்கள், அதே போன்று மற்ற பிரிவுகளைச் சேர்ந்த பல பேர் என்று 100கணக்கானவர்களை இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருமே ஈரானுக்காக ஒர்க் பண்ணவங்க. அதே சொல்லுவாங்கல்ல, நீ 2 பேரை போட்டு தான் அவன்கிட்ட உளவு பார்த்துக்கிட்டு இருந்த, ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாரையுமே உளவாளியாக தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்கிற மாதிரி நிலைமை மாறி போய் இஸ்ரேலை பதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி உலக அளவில் பாராட்டையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. என்னன்னா, இந்த செய்தி வெளிவந்திருக்கக்கூடிய தளங்களில் நீங்கள் போய் கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பொதுவான மக்களை என்ன சொல்லுவாங்கன்னா, சூப்பர், இவங்க 2 பேரும் ஹீரோக்கள். அப்படின்னா ஈரானுக்கு பக்கபலமாக இருந்தாங்கன்னா அவங்கள பாராட்டி தான் ஆகணும்னு பொதுவான மக்கள். அவங்க முஸ்லீம் கிடையாது, அவங்க இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இஸ்ரேலுக்கு எதிராக இருக்க
இருக்கக்கூடிய, இவன் அரிச்சாட்டியம் அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த அளவுக்கு மக்கள் பாராட்டக்கூடிய நிலையில ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தம் 27 நாடுகள் இருக்கிறது. அதுல 26 நாடுகள் இஸ்ரேலுடைய கூட்டமைப்பு ஒப்பந்தத்தை இடைநிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றன. ஆனா ஹங்கேரி மாத்திரம் அதை எதிர்த்த காரணத்தினால இதை நடைமுறைப்படுத்த முடியாது, அதை அவங்க பிராக்டிக்கலி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா 27 நாடுகளும் அதை ஒப்புக்கொண்டிருக்கணும். ஹங்கேரி அதை எதிர்த்திருக்கிறாங்க. ஆனா 26 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது என்கிற ஒரு மாபெரும் செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே காசா மீதான அழிவுகள் நடக்கிற போது இவ்வளவு அழிக்கிறாங்களே என்கிற ஏக்கங்கள் இருந்தாலும் அந்த பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினருடைய அந்த விடாமுயற்சியால இஸ்ரேலியர்கள் யார், யூதர்கள்னா யாரு, ஜியோனிஸ்டா யாரு, இவங்க எவ்வளவு கொடுமையானவங்கிறது உலகத்திற்கே புலப்பட்டிருக்கிறது. அதை ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த செயல்பாடுகள் மூலமாகவே நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் லெபனான் மீது தாக்குதல்களை தடை செய்வது குறித்த ட்ரம்பினுடைய கருத்துக்களை கேட்டு நெத்தன்யாகு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நெத்தன்யாகு இந்த செய்தியை கேட்டு தன்னுடைய கன்னத்தில் ட்ரம்ப் அறைந்ததை போன்று உணர்ந்தார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா, லெபனான் மேல இனிமே இஸ்ரேல் அட்டாக் பண்ணாது, அதுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு, அவருடைய தளத்தில் அறிவிச்சிட்டாரு. இந்த அறிவிப்பை பார்த்ததுக்கு பிறகுதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கே இது தெரியுமா. அவங்கள்ட்ட சொல்லிட்டுலாம் இதை சொல்லலையா, அவர் இஷ்டத்துக்கு அறிவிச்சிட்டாரு. இவங்க என்ன பார்த்தாங்கன்னு கேட்டா, லிட்டானி ரிவர் வரைக்கும் நாங்கள் எல்லா பகுதிகளையும் பிடிப்போம், சண்டை போடுவோம்னு தான் இருந்தாங்க. அதை தாண்டி இப்போ சில நிலைகளில் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஃபோர்ஸஸ். இதையெல்லாம் என்ன பண்ணுறது என்று கூட தெரியாத அளவுக்கு ட்ரம்பினுடைய கருத்துக்களால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் அவருடைய ஆலோசகர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இப்படி பண்ணிட்டாரே அந்த ஆளுன்னு சொல்லிட்டு இப்போ வெள்ளை மாளிகைட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்களாம். ஏன் இப்படி சொன்னீங்க, நீங்கள் இனிமே நாங்கள் தாக்கவே கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் தேவையில்லாமல் இவங்களோட பேச்சை கேட்டு இந்த யுத்தத்துக்குள்ளே வந்து ஈரான்ட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு உலகத்தில் எங்களை விட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருக்குமே நம்ம டம்மி பீஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அதை தாண்டி இன்னும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா இருக்கிற மானமும் இல்லாமல் போயிடும், கோமணத்தோடு போக வேண்டிய நிலைமை வந்துடும். எனவே இதை முடிச்சுக்கிடுவோம். இதை பெஞ்சமின் நெத்தன்யாஹுட்ட சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல, அதை விட எல்லாத்தையும் நிறுத்துன்னு சொல்லி ஒரு ட்வீட்டில் எல்லாத்தையும் முடிச்சிருவோம்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காப்புல. ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிறாரு நெத்தன்யாகு. இன்றைக்கு ஊடக செய்திகள் மூலமாக இந்த அறிக்கைகளை கேட்டதோட நெத்தன்யாகு திகைத்து போய் பயத்துல திகைச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்களே இந்த செய்திகளை சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற. அதே நேரத்தில் யுத்தத்தை முடிவு கொண்டுவதற்கான உடன்பாடுகள் முழுவதுமாக எட்டப்படுகிற வரைக்கும் ஹொர்முஸ் ஜலசந்தியை போக்குவரத்தை முழுவதுமாக ஈரான் கண்காணிக்கும், ஈரான் கட்டுப்படுத்தும் என்கிற அறிவிப்பை இன்னைக்கு IRGC விடுத்துட்டாங்க. நேற்று தான் சொன்னாங்க 10 நாட்களுக்கு திறந்து வைக்கிறோம்னு. ஏன்னா அவங்களும் யோசிப்பாங்கல்ல, இந்த ஆளு ஒவ்வொரு நாளும் ஏற்குமாறா பேசும்போது நம்ம மட்டும் ஏன் தெளிவா இருக்குன்னு, நம்மளும் அதே மாதிரி நடந்துருவோம். நேற்று எல்லாத்தையும் ஓப்பன் பண்றோம்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, போறவங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட கேட்காம போகக்கூடாது, நாங்க சொல்லாம நகர்ந்தீங்க தொலைச்சுடுவோம் பாத்துக்கிறோங்க அப்படின்ட்டாங்க. அதை தாண்டி நேற்று அந்த திறந்து விட்டாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் சில கப்பல்கள் போயிருக்கிற. அதே நேரம் இன்றைக்கு ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தான் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள், எங்கள்கிட்ட கேட்காம யாருமே போகக்கூடாது, ஹொர்முஸை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் நாங்கள் தெளிவான முடிவை அறிவிப்போம், ஏன்னா அமெரிக்காவை நாங்கள் நம்புறதுக்கு தயார் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல், நேற்று அந்த திறந்த ஒரு நாளைக்குள்ளாக ஒரு கச்சா எண்ணெய் கப்பல், 4 திரவ பெட்ரோலிய எரிவாயு கப்பல்கள், 2 எண்ணெய் மற்றும் ரசாயன கப்பல்கள் இவையெல்லாம் ஹொர்முஸை தாண்டி போயிருக்கின்றன. அதையெல்லாம் அவங்க தடுக்கலை. நேற்று திறந்து இருந்த டைம் தானே, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, திரும்ப உடனடியாக தடுத்துட்டாங்க. அந்த தடுத்த இடத்தை பொறுத்தவரையில் இனிமேல் ஈரானுடைய லராக் என்கிற தீவுக்கு தாண்டி யாரும் போகக்கூடாது, உள்ள வரவும் கூடாது, வெளியே போகவும் கூடாது, நாங்க சொன்னா மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதற்கு பிறகு இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு ஒரு கப்பல் எல்லையை தாண்டி பயணிக்க முனைந்த நேரத்தில் ஈரானுடைய IRGC துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறது. கப்பல் இருந்த யாருக்கும் எந்த பாதிப்பும் வரல. பட் கப்பல் ரிட்டர்ன் உள்ளே வந்துட்டாங்க, தாண்டி போகலை, தாக்குதல் நடத்தி இனிமேல் போகக்கூடாது தொலைச்சு விடுவோம்ட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், அமெரிக்காவை தூசுக்கும் கணக்கெடுக்கலன்னு தெரியுது. நம்ம ஒரு யுத்த நிறுத்தம்னு ஒரு நடைமுறையில் புதன்கிழமையோட யுத்த நிறுத்தமும் முடிய போகுது. இந்த கம்மிங் வெனிஸ்டே வரைக்கும் தான். இன்னைக்கு நம்ம விடியது சண்டே என்று வச்சுக்கிறோங்க. நாளையில இருந்து 3 நாள் இருக்குது. வெனிஸ்டேயோட இந்த ஏற்கனவே இந்த தற்காலிக யுத்த நிறுத்தமும் முடிவுக்கு வந்துடும். முடிவுக்கு வந்துச்சுன்னா பிறகு பாரிய யுத்தமாக கூட அது மாற்றம் பெற கூடும். அதையெல்லாம் அவங்க அதெல்லாம் மேட்ரே கிடையாது அவங்களுக்கு.
என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எங்கள்கிட்ட கேட்காம போனியா, ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஷூட் பண்ணதுக்கு எதிராக அமெரிக்கா வரப்போறியா சண்டைக்கு, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தியதை சர்வதேச ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. யாரும் எங்கள்கிட்ட கேட்காம கடந்து போகக்கூடாது என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய 3 மாகாணங்களில் அமெரிக்கா, இஸ்ரேல், பிரிட்டன் ஆகிய நாடுகள் உருவாக்கிய கள்ள கூட்டணி, சில பேருக்கு காசை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து குழப்பத்தை உண்டாக்கு, நாட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கு அப்படின்னு உருவாக்கியிருந்த குழுக்கள் அத்தனையுமே நாங்கள் தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி IRGC அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கிழக்கு அசர்பைஜான், ஹெர்மான், மசந்தரான் ஆகிய மாகாணங்களில் தான் உருவாக்கிய கள்ள கூட்டமைப்புகள், இவர்களுக்காக பணத்தை வாங்கிட்டு வேலை செஞ்சவங்க அத்தனை பேரையுமே நாங்கள் தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது IRGC. தொடர்ந்து IRGC மிக தெளிவான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதனால தான் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள். அதை தாண்டி நேற்றைய தினம் நாங்கள் ஹொர்முஸை திறக்கிறோம் போங்கன்னாங்க தானே, அதை நம்பிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு போகக்கூடாதுன்றதுக்கு பிறகு மீறி போக போனவங்க மேலே தான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுக்கு பிறகு இந்திய கொடியோட போன ஒரு பெரிய சூப்பர் டேங்கர்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் அளவுக்கு மேலே பெட்ரோல் பேரல்களை கொண்டு போகும், 50 லட்சங்களுக்கு மேலே பெட்ரோல் பேரல்களை கொண்டு போகக்கூடிய சூப்பர் டேங்கர் கப்பல் உட்பட பல கப்பல்கள் போன பயணத்துலேருந்து திருப்பி நின்ன இடத்துக்கே வந்து நின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்குது. கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட கப்பல்கள் இந்த ஜலசந்தியிலே சிக்கி கொண்டிருக்கின்றன. 20,000க்கு மேற்பட்ட மாலுமிகள் அந்த கப்பலில் இருக்கக்கூடியவங்க சிக்கி கொண்டிருக்கிறாங்க என்கிற தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கு. அமெரிக்க அதிபருடைய இந்த தாறுமாறான முரண்பட்ட செயல்பாடுகளால் ஈரான் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு நாங்கள் முடிவோடு இருக்கிறோம், இனிமேலும் ஏமாற முடியாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த நிகழ்வுகள் நடந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உடனுக்குடன் உண்மையான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த செய்திகள் அத்தனையும் உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு செயல்பாடாக நாம் முன்னெடுத்து வருவது என்பது உங்களுக்கு தெரியும். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய்ந்து ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து அமைதி திரும்ப வேண்டும், அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தொடர்ந்து முன்வையுங்கள். காசா அப்பாவிகள் மீதான, லெபனான் அப்பாவிகள் மீதான, ஈரான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.